உலகத்துல இருக்கிற சில நாடுகளுக்கு இடையேயான அந்த போர் நிலவரத்தினால பதற்ற சூழ்நிலை ஆங்காங்கே இருக்கிறதுனால இந்த சமயத்துல அந்தந்த நாடுகளின் பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நிலைத்தன்மையோட வச்சுக்கிறதுக்காக பல நாடுகள் முயற்சித்துட்டு வருது. உலகத்துல ஆங்காங்கே சில நாடுகளுக்கு இடையே நிலவு வர அந்த போர் காரணங்களால ஒரு பதற்றமான சூழல் இருக்கு. இந்த போரின் தாக்கத்தினால பல நாடுகள் தங்களது பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு நிலைத்தன்மையோட இருக்க வைக்கிறதுக்காக பொருளாதார சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முயற்சிக்குது. இதுல பொருளாதார சேமிப்புன்னு வரும்போது தங்கத்தோட தேவை அதிகமா இருக்கு. இப்படி பெரும்பாலான நாடுகள் தங்களது பொருளாதாரத்தை நிலைத்தன்மையா வச்சுக்கிறதுக்கு தங்கம் ஒரு சிறந்த முதலீடா இருக்கும் அப்படின்னு நம்புது. அந்த வகையில பார்த்தா வரலாறு காணாத அளவுக்கு ரஷ்ய நாட்டுல நுகர்வோர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டுல மட்டும் சுமார் 75.6 மெட்ரிக் டன் தங்கத்தை வாங்கி இருக்கிறதாக சர்வதேச தங்க கவுன்சில் ஒரு தரவுகளை வெளியிடுது. கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி சர்வதேச தங்க கவுன்சில் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் தரவுகள் படி என்ன சொல்லப்படுதுன்னா 2024ல மட்டும் ரஷ்யாவின் நுகர்வோர்கள் 75.6 மெட்ரிக் டன் தங்கத்தை வாங்கி இருக்காங்க. இது அதற்கு முந்தைய ஆண்டான 2023 விட 6% அதிகம். மேலும் உக்ரைனுடனான போர் வரத்துக்கு முன்பு 2021ஆம் ஆண்டுல இருந்ததை விட 62% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போர் காலகட்டத்துக்கு அப்புறம் தங்களுக்கான ஒரு சிறந்த முதலீடா தான் இந்த தங்கத்தை ரஷ்யா பாக்குது. போருக்கு பின்பான பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ஒரு நிலைத்தன்மையை உருவாக்குறதுக்கு உள்நாட்டு மற்றும் வெளியுறவு தொடர்பான அந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த தங்கத்துக்கான நுகர்வு அப்படிங்கிறது ஒரு முதலீடா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா கருதுது. ரஷ்யாவின் ஒரு ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கைப்படி 2024ஆம் ஆண்டுல அந்த நாட்டுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது 9.5% இருந்திருக்கு. இது 2022ஆம் ஆண்டு அந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறத்துல இருந்த காலகட்டத்திலேயே அதிகமான பணவீக்க சதவீதமா கருதப்பட்டது. மேலும் இந்த போரின் ஒரு தாக்கமா ரஷ்யா மீதான மேற்கத்திய நாடுகளின் தடைகள் அதிகரிக்கவே தங்களுடைய உள்நாட்டு வளர்ச்சிக்கான பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஒரு உத்தியா ரஷ்யா ஒரு மாற்று வழியை யோசிக்குது. அதுதான் அதிக அளவிலான இந்த தங்கத்தின் நுகர்வுகள். இப்படி தங்கத்தை வாங்கி முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாற்று வழியை ரஷ்யா யோசிக்க காரணம் அந்த போர் தொடங்கின காலகட்டத்திலிருந்து ரஷ்யாவின் நாணயமான ரூபிலின் அதோடைய மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சுட்டே வந்துச்சு. அப்போ எப்படியாவது பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில ரஷ்யா இந்த மாற்று வழியை யோசிக்குது. ஆண்டுதோறும் ரஷ்யாவில் வெட்டி எடுக்கப்படும் 300 மெட்ரிக் டன் தங்கத்தை இருப்பு வைக்கிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கு, சில வழிகள் தான் இருக்கு. அப்படின்னும் போது அந்நாட்டு நுகர்வோர்கள் இந்த தங்கத்தை அதிக அளவுல வாங்கும் போது அந்த நாட்டு அரசாங்கமும் இந்த ஒரு நகர்வை ஒரு வளர்ச்சியை நோக்கிய நல்ல நகர்வா தான் பாக்குது. இப்படி பணவீக்கத்தை சந்திக்கும் நாடுகள் அதன் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்றதுக்கும் மேலும் அடுத்தடுத்த காலங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு சேமிப்பா பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில தங்கம் இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமா பார்க்கப்படுது. இது பணவீக்கத்திலிருந்து அந்த நாட்டை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாம ஒரு நிதிக்கான உறுதித்தன்மையும் இந்த தங்கத்தை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுல அந்த நாட்டுக்கு அது இன்னும் கூடுதல் பலமாக தான் இருக்கும். மேலும் போர்க்காலங்கள், பேரிடர் காலங்கள், இதுக்கு அப்புறம் வர அந்த விளைவுகள், இயற்கை சீரழிவுகள், பொருளாதாரம் சீர்குலைகிறது, இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு உத்தியா தான் இந்த தங்கத்தை சேமிச்சு வைக்கிறது. தங்கத்தின் இருப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு அவசியமா இருக்கு. இப்படியான இந்த தங்கம் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கா முதலிடத்துல இருக்கு. என்னதான் அமெரிக்காவோட டாலர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாணயங்களை விட வலுவானதாக இருந்தாலும் அமெரிக்காவின் பொருளாதாரம் எப்போதுமே வலிமையானதாக இருந்தாலுமே ஒரு நிலையற்ற தன்மைன்னு வரும்போது அதை சமாளிக்க அமெரிக்கா தங்க இருப்பதா நம்பி இருக்கு. அப்படி பார்த்தா அமெரிக்கா கிட்ட சுமார் 8133 டன் தங்கம் இருப்பில் இருக்கு. இந்த பட்டியல்ல அமெரிக்காவுக்கு அடுத்து வர்றது ஜெர்மனி. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஜெர்மனியோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சது. இருந்தாலும் அதுல இருந்து தங்களது பொருளாதாரத்தை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வர இந்த தங்கத்தை இருப்பு வைக்கிறது அப்படிங்கிறதுல ஜெர்மனி ரொம்ப கவனம் செலுத்திட்டு வந்தது. அதன் விளைவா உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்து 2ஆவதாக அதிகமான தங்கம் இருப்பு வைத்திருக்கிற நாடு அப்படின்னு ஜெர்மனி வருது. அதே போல ஜெர்மனியில சுமார் 3351 டன் அளவிலான தங்கம், இதோட மதிப்பு சுமார் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அடுத்ததா இத்தாலி. இத்தாலியோட தங்கம் இருப்பு எவ்வளவுனா அதன் மதிப்பு சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இத்தாலிக்கு அடுத்ததா பிரான்ஸ். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட இருப்பு சுமார்
சுமார் 2437 டன்கள். இதோட மதிப்பு சுமார் 1.83 பில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்ததா ஜப்பான் கிட்ட சுமார் 845 டன் வரையிலான தங்கம் இருப்புல இருக்கு. இப்படியான இந்த பட்டியல்ல இந்தியாவுக்கு 8வது இடமா 840.7 டன்கள் வரையிலும் தங்கத்தை இருப்புல வைத்திருக்கு. இப்படி நாட்டின் பணவீக்கம் ஏற்பட்டா அதை சமாளிக்கிறதுக்கும் பொருளாதாரத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கும் பிற நாடுகளோடு எந்த வகையிலும் சாராமல் இருக்க தற்சார்பு தன்மையை வளர்த்தெடுக்கிறதுக்காகவும் வருங்காலத்திற்கான ஒரு சேமிப்பு நடவடிக்கையா இந்த தங்கத்தின் இருப்பு அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் குறிப்பா வளர்ந்து வரும் நாடுகள்லையும் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள்லையும் தங்கத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது.